நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முருகப்பெருமான் ஏன் குறவர் இனத்தை சேர்ந்த வள்ளியை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு? வள்ளியின் முன்ஜென்ம கதை என்ன? முருகனுக்கு வள்ளி மீது எத்தனால காதல் வந்தது? வள்ளி, தெய்வ யானை என்று 2 பெண்களை மணந்த தமிழ் கடவுள் முருகன் பற்றிய பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை எல்லாம் இதுவரை மற்ற எந்த யூடியூப் சேனலும் சொல்லாத அனைத்து தகவல்களையும் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அமுதவள்ளி சுந்தரவள்ளி பிறப்பு. ஒரு முறை விஷ்ணு பகவானின் கண்களிலிருந்து சிந்திய 2 கண்ணீர் துளிகள் 2 பெண் குழந்தைகளா உருவெடுத்து இருக்கு. அந்த 2 பெண் குழந்தைகளையும் விஷ்ணு பகவானும் லக்ஷ்மி தேவியும் தங்களோட குழந்தைகளா ஏற்றுக்கொண்டு அமுதவள்ளி சுந்தரவள்ளி என்று பெயர் சூட்டி ரொம்ப பாசத்தோட வளர்த்து வந்திருக்காங்க. 2 குழந்தைகளும் வளர்ந்து பருவ பெண்ணாகி இருக்காங்க. அப்போ விஷ்ணு பகவான் ஒரு தந்தையா அவங்களோட பிறப்புக்கான ரகசியத்தை எடுத்து சொல்றாரு. நீங்க 2 பேரும் பரம்பொருளான சிவனின் மகன் முருகனை மணப்பதற்காகவே பிறந்துள்ளீர்கள். இப்போதிலிருந்தே முருகனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பியுங்கள். முருகனின் வரம். தந்தையான விஷ்ணுவின் உபதேசத்தை கேட்ட 2 பேரும் முருகனை நோக்கி கடுமையான தவம் இருந்தாங்க. அவங்களோட தவத்தில் மகிழ்ந்த முருகப்பெருமான், உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாரு. நாங்க 2 பேரும் உங்களை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள இன்னும் சோதிக்க நினைத்த முருகப்பெருமான், உங்கள் விருப்பம் நிறைவேறும், ஆனா இந்த ஜென்மத்துல இல்ல, அடுத்த ஜென்மத்துலன்னு சொல்லிட்டு அமுதவள்ளியை தேவலோகத்திலும் சுந்தரவள்ளியை பூலோகத்திலும் பிறக்கும்படி செஞ்சிருக்காரு. அமுதவள்ளி தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கும் இந்திரனிக்கும் மகளா பிறந்தாங்க. அவளுக்கு தெய்வ யானைன்னு பெயர் சூட்டி வளர்த்து வந்தாரு இந்திரன். ரொம்ப வருஷமா தேவர்களுக்கு அதிக தொந்தரவு கொடுத்து வந்த சுரபத்மனை முருகப்பெருமான் வதம் செஞ்ச பிறகு தேவர்களின் எதிரியை வென்றதற்கு பரிசு கொடுக்கும் விதமாக தேவேந்திரன் தன்னோட பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு. இந்த திருமண கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.